அனைவருக்கும் வணக்கம்பா. ஸோ இன்னையோட நம்ம யூடியூப் செஷன்ல இதில் நமக்கு டிஎன்எஸ் சார்பு எஸ்ஐ எக்ஸாமுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாமுக்கும் ஒரு முக்கியமான டாபிக் இந்த இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் எபிலிட்டி அப்படின்னு நம்ம கேட்குறாங்கப்பா. ஓகேங்களா? தகவல்களை கையாளும் முறை அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. அதுல முக்கியமான டாபிக் இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு பார்க்கணும். இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்னா நமக்கு கேள்விகள் எதை சார்ந்து நமக்கு கேட்குறாங்கன்னா, ஒரு அட்டவணை கொடுப்பான், ஒரு டேபுலேஷன் கொடுத்துட்டு கேள்விகள் கேட்பான். இல்ல பார் சார்ட், பட்டை விளக்கப்படம் சொல்றான்லப்பா, இந்த பட்டை விளக்கப்படம் கொடுத்துட்டு அதுல இருந்து கேள்விகள் கேட்பான். இல்லைன்னா பை சார்ட், இவ வட்ட விளக்கப்படம் சர்க்குலர் டயக்ராம் சொல்றான்ல, இந்த பை சார்ட் கொடுத்துட்டு அதுல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பான். ரைட்டாப்பா? ஓகேங்களா? அப்ப பார் சார்ட்னா இந்த மாதிரி இருக்கும், பட்டை விளக்கப்படம்னா ஸோ இந்த மாதிரி டைப்ல கொஸ்டின் கேட்பான். இதான் பார் சார்ட்னு சொல்றோம். ரைட்டாப்பா? டேபுலேஷன் அட்டவணை உங்களுக்கு தெரியும், ஒரு டேபிள் கொடுத்துட்டு அதுல இருந்து சரி இன்ஃபர்மேஷன் டேட்டா கொடுத்து கொஸ்டின்ஸ் கேட்பான். பை சார்ட்னா என்னவா, வட்ட விளக்கப்படம் சொல்றோம். ரைட்டா? வட்டங்கள் வந்து டிகிரிலேயோ இல்ல நமக்கு வந்து பெர்சன்டேஜ்லயோ இல்ல ஏதாவது ஒரு தொகை அடிப்படையிலயோ கேள்விகள் கேட்பாங்க. ஃபைனலா லைன் சார்ட், கோட்டு விளக்கப்படம்னா என்னென்னவா, இந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல சில நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ரைட்? அப்ப இந்த மாதிரி ஒரு லைன் சார்ட், கோட்டு விளக்கப்படத்தை வச்சு கேள்விகள் வரும். அப்ப டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் முக்கியமானது நமக்கு டிஎன்எஸ் சார்பு எஸ்ஐ அல்லது பிசில அதிகமா கேட்கறது என்ன, பை சார்ட். அதுக்கப்புறம் பார் சார்ட் கேட்கறோம். சில எக்ஸாம்ல டேபிள் சார்ட் கேட்டிருக்கான், லைன் சார்ட்டு கேள்வி கேட்டிருக்கான்பா. எல்லாமே இம்பார்ட்டன் தான், ரொம்ப அதிகமா கேட்கறது பை சார்ட் அண்ட் பார் சார்ட் தான். நிறைய கேள்விகள் நம்ம கேட்டிருக்காங்க. ரைட்டா? ரைட்டுப்பா. இதுல வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம எக்ஸ்க்ளூசிவா பார்க்க போது பை சார்ட்டுப்பா. வட்ட விளக்கப்படம் வச்சு நமக்கு கேள்விகள் எஸ்ஐ எக்ஸாம்லயோ இல்ல பிசி எக்ஸாம்லயோ எப்படிலாம் கேள்விகள் கேட்டிருக்கான், அந்த முந்தைய ஆண்டு வினாக்களை வந்து ஓகே அதுல முக்கியமான சில கேள்விகளை தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இல்ல என்ன கேட்கிறான், முதல் கேள்வி, ஒரு மேனுடைய சேலரி 24,000 ரூபாய். ரைட்டாப்பா? இந்த பை சார்ட்ல அவர் எதுக்கெல்லாம் செலவு பண்ணிருக்கார், வீட்டு வாடகை, சேமிப்பு, உணவு, பொழுதுபோக்கு, கல்வி, அது வந்து விழுக்காடு பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காம்பா. மொத்தமா ஆட் பண்ண 100 விழுக்காடு தான் வரப்போகுது. ரைட்டா? இதுதான் அவருடைய சம்பளம், 24,000 ரூபாய். இதாவது சொல்ல வர அந்த 100 விழுக்காடு தான் அவர் சம்பளம், 24,000 ரூபாய். அதுல வந்து வீட்டு வாடகைக்கு அவர் எவ்வளவு செலுத்துகிறார் அப்படின்னு கேட்க பாருங்கப்பா. வீட்டு வாடகைக்கு எவ்வளவு செலவு பண்றா, 14 விழுக்காடுப்பா. அப்ப மொத்த சம்பளம் 24,000 ரூபாய் வாங்குறான். அதுல 14 விழுக்காடு தொகைய வீட்டு வாடகைக்கு அவன் செலவழிக்கிறான்பா. அவன் மல்டிப்ளை பண்ணுங்கப்பா. 24 × 14 பண்ணா 336 வரும். 3,360 ரூபாய் அவன் வீட்டு வாடகைக்கு செலவழிக்கிறான். ஸோ ஆப்ஷன் டி கரெக்டா. அப்ப இந்த கேள்வி வந்து பெர்சன்டேஜ் அடிப்படையாக கொண்ட வினாக்கள் அப்படின்னு பார்க்கணும். அதனால 100 விழுக்காடு தான் இந்த சேலரி. அதுல 14 விழுக்காடு தான் வீட்டு வாடகைக்கு அவர் செலுத்தக்கூடிய தொகை. ரைட்டா? ரொம்ப பேசிக்கா கேட்கணும்னா இப்படி கேள்வி கேட்கலாம். பட் ஃபவுண்டேஷன் இங்க இருந்து ஆரம்பிக்குது. இப்ப அடுத்த கேள்வி பாருங்க. இதுல என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இது வந்து நமக்கு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் நம்பர் அப்படியே ஆட் பண்ணிருக்கேன். ரைட்டா? ரெஃபர் டு த பை டயக்ராம். ரைட்டா? இது வந்து மந்த்லி பட்ஜெட் ஆஃப் ஏ ஃபேமிலி. ஒரு ஃபேமிலி வந்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வருமானத்தை எப்படிலாம் அவங்க செலவு பண்றாங்க அப்படின்றது. ஏன்னா ஃபுட்டுக்காக எவ்வளவு விழுக்காடு, இப்போ அவர் சம்பளம் 100 விழுக்காடு என்றால் அந்த 100 ரூபாயில அவர் எப்படிலாம் செலவழிக்கிறார்ன்ற விஷயத்த சொல்லியிருக்கான். ஏனா என்ன, பினா என்ன, சினா என்ன, ரைட்டா அப்படின்ற விஷயத்த அவர் சொல்லியிருக்கான். ரைட்டா? ரைட்டுப்பா. அப்ப ஏனா உணவுக்காக, பி வந்து போக்குவரத்துக்காக எவ்வளவு விழுக்காடு, சி உடைக்காக, டி இதர செலவுகள், இ சேமிப்பு, எஃப் என்னப்பா வீட்டு வாடகை. இது சம்பந்தமா கேள்வி நமக்கு எப்படி எக்ஸாம்ல கொஸ்டின்லாம் கேட்டிருக்கான் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஒருவேளை அந்த ஃபேமிலியோடைய வருமானம் அந்த 100 விழுக்காடுன்னு சொல்றோம்ல, 3,080 ரூபாய் இருந்தா அவன் வந்து ஒரு மாதத்திற்கு போக்குவரத்து செலவுக்கு எவ்வளவு தொகை அவர் செலவிடப்பட்டிருப்பார் அப்படின்னு கேட்கிறார். போக்குவரத்துனா பீபா தானே கேட்கிறான். அவன் பீனா எவ்வளவு தொகையை அவன் செலவழிக்கிறான் அப்படின்னா 12 விழுக்காடுப்பா. அப்ப 3,080 ரூபாயில ரைட்டா 12 விழுக்காடு என்ன, இதான் நீங்க பார்க்க போறீங்க. ரைட்டாப்பா? 3,080ல 12 விழுக்காடு என்ன, இதெல்லாம் செக் பண்ணுங்க.
ரைட். சால்வ் பண்ணீங்கன்னா 369.6. அப்ப தோராயமா 370 ரூபாய அவர் போக்குவரத்துக்காக செலவழிக்கிறாருப்பா. அவரோட மாத சம்பளம் 3080. அதுல 12 விழுக்காட போக்குவரத்துக்கு செலவு பண்றாரு. அப்ப 3080ல அழகா இன்ட்டு 12/100 இதான் நீங்க பெருக்கணும். ரைட்டா? 3080 மொத்த வருமானம். அதுல 12 விழுக்காடை நாம் போக்குவரத்துக்கு செலவழித்திருக்கிறோம். அப்ப போக்குவரத்துக்கு செலவழித்த தொகை என்ன? ரைட் வா. ரெண்டாவது கேள்வி என்ன கேட்கிறான்னா, ஒரு மாதத்திற்கு குடும்பம் எவ்வளவு வீட்டு வாடகை செலுத்துகிறது அப்படின்னு கேட்கிறான். பெய்ட் பை த ஃபேமிலி பெர் மந்த். அந்த ரெண்டு தான் கேட்கறான். அப்ப ரெண்டுனா என்னன்னு பாருங்கப்பா. ரைட்டா? வீட்டு வாடகை அப்படின்னா எஃப்ன்றம்பா. அப்ப எஃபோட வேல்யூ எவ்வளவுன்னா 15 விழுக்காடு அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? அப்ப நம்ம போன கொஸ்டின்லயே பார்த்தோம் 3080 தான் அவரோட வருமானம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ரைட்? ஆக்சுவலா அந்த கொஸ்டினுக்கு மேலேயே கொடுத்துருக்கணும். அவனோட மாத வருமானம் 3080 ரூபா அப்படின்னு சொல்லணும். முதல் கேள்வியில கொடுத்துருக்கா, ரெண்டாவது கேள்வியில கொடுக்கல. பட் அதனால அவனுடைய வருமானம் 3080 தான் நம்ம எடுத்துக்கணும். இதெல்லாம் வேற தொகை கொடுக்கல. அதுல என்ன சொல்றான்? வீட்டு வாடகைனா எஃப்னா 15 விழுக்காடு. அப்ப 15 விழுக்காடு என்ன வரும்? 10 விழுக்காடுனா 308, 5 விழுக்காடுனா 154. ரைட்டாப்பா? அப்ப ஆட் பண்ணீங்கன்னா 462 ரூபாய வீட்டு வாடகைக்கு அவர் செலவழிக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ரைட்டாப்பா? அவரோட மாத வருமானம் முந்தைய கேள்வியில 3080. அதை வச்சுதான் நம்ம லிங்க் பண்றோம். அதுல 15 விழுக்காட வீட்டு வாடகைக்கு செலவழிச்சா 462 ரூபாயை அவர் செலவழிக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ரைட். இப்ப அடுத்து பை சார்ட். ஓகேங்களா? இது ரெண்டு கேள்விகள் பார்த்தோம். இப்ப அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு பார் சார்ட், பட்டை விளக்கப்படம் சொல்றோம்ல, இந்த பட்டை விளக்கப்படம் சொன்னோமா கேள்விகள் எப்படி கேட்டிருக்கான் நம்ம எஸ்ஐ எக்ஸாம்ல பாருங்க. the given bar graph shows the population of 3 cities சொல்றோம். ரைட்டா? அந்த சிட்டியோட நேம் ஏபிசின்றான். என்னென்ன வருஷம்? 2010, 15, 20. இந்த 3 ஆண்டு காலத்துல ஏ சிட்டி, பி சிட்டி, சி சிட்டில மக்கள் தொகை எப்படி இருக்கு அப்படின்றத பார் சார்ட்ல அவனே கொடுத்துருக்கான். 2010 அது ஏ, இது பி, இது சி, இதான் கொடுத்துருக்கு. ரைட்டாப்பா? 2010, 15, 20. இப்போ இதை வச்சு நமக்கு கேள்விகள் எப்படி கேட்கறா, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ண போறோம். ரைட்பா? இல்ல முதல் கேள்வி பாருங்கப்பா. 2010 இருந்து 2020 ஆண்டுக்கு நகரத்தின் மக்கள் தொகை அதிக சதவீதம் வேறுபாட்டில் எந்த நகரம் உள்ளது அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கறோம். அப்ப நீங்க போய் பார்க்கணும். சிட்டி ஏவை எடுத்துங்கப்பா. 2010. அடுத்தது 2020. 2010ல அவட மக்கள் தொகை 18. 2020ல சிட்டி எவ்வளவு? 30. அப்ப எவ்வளவு வித்தியாசம் அப்படின்னா 12. இதான் அதிகமா இருக்கு. 12 லட்சம் அதிகமா இருக்கு. இதெல்லாம் லட்சங்கள்ல கொடுத்துருக்காங்க. 18 லட்சத்துல 30 லட்சமா மாறுதுன்னா 12 லட்சம். பை என்னப்பா எழுதணும்? கீழே 18 லட்சத்துல தான் 12 லட்சம் அதிகமா. அப்ப 2, 6, 3, 6. அப்ப 200 3ஆல வகுத்தா நமக்கு 66 விழுக்காடு அப்படின்னு கிடைக்குது. தோராயமா 66.66 அந்த மாதிரி வரும். ரைட்டா? இப்ப பி நகரத்துக்கு வாங்கப்பா. இப்ப பி நகரம் 2010ல 30 லட்சமா இருக்கு மக்கள் தொகை. 2026ல அது 36 லட்சமாக மாறுது. அப்ப வித்தியாசம் 6 பை 30 லட்சம் இன்ட்டு 100. இதுல வெறும் பாத்தீங்கன்னா 20 விழுக்காடு தான் மக்கள் தொகை அதிகமாகுதுப்பா. அவன் அதிக சதவீதம் கேட்டிருக்கான். அப்ப இதுவரை ஏதான் வாய்ப்பு இருக்கு. ஃபைனலா சியை போய் செக் பண்ணுங்கப்பா. 2010ல 25 லட்சம், 2020ல 33 லட்சம், வித்தியாசம் 8 பை 25 இன்ட்டு 100. இதை சால்வ் பண்ணா நமக்கு வெறும் 32 விழுக்காடு தான் அதிகமா இருக்குப்பா. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்னா, சிட்டி ஏ இதுதான் அதிக சதவீத வித்தியாசத்தை கொண்டுள்ளது. அதிகமான உயர்வு எங்க அப்படின்னு கேக்குறான். இந்த பாப்புலேஷன் எங்க அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா நகரம் ஏல தான் 66 விழுக்காடு அதிகமா இருக்கு. ரைட்டா? 18 to 30ல 18ல 12 லட்சம் அதிகமா இருக்கு. இங்க வெறும் 30ல 6 லட்சம், இங்க 25ல 8 லட்சம் தான் அதிகமா இருக்கு. அப்ப அதிக உயரம் நகரம் ஏ அப்படின்னு பார்க்கணும். ரைட். இப்ப அடுத்த கேள்வி பாருங்க. எந்த ஆண்டில் பி என்ற நகரத்தின் மக்கள் தொகையானது
ஏ நகரத்தின் மக்கள் தொகையை விட 20 விழுக்காடு அதிகமா இருக்குன்னு கேட்கறான். அப்ப என்ன சொல்றான்? பி சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது 2010 கொடுத்துருக்கான். அவன் என்ன சொல்லியிருக்கான்? ரைட்டாப்பா, எந்த ஆண்டில் பி நகரத்தின் மக்கள் தொகை ஏவோட கம்பேர் பண்ணான். ரைட்டாப்பா, ஏவும் பியோ நம்ம 2010 போய் கம்பேர் பண்ணுங்கப்பா. ரைட்டா, பார்க்கலாமா? பாருங்க, 2010 இது 18 to 30. 18 to 30னா 20 விழுக்காடு வருமானா வராதுப்பா. இப்பதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண 66 விழுக்காடு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ரைட்டா, அப்ப நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பாருங்கப்பா. 2015 போய் பாருங்க. 2050 ஏல இருந்து பிக்கு எவ்வளவு விழுக்காடு உயரும்னு பாருங்க. ரைட்டா, ஏ 27, பி 35 டிஃபரன்ஸ் 8/27 × 100. இதுவும் வரல, 20 விழுக்காடு வரல. அப்ப 2020 ஆன்சரா இருக்கு போகுதுப்பா. ஏல 30, பில 36. அப்ப வித்தியாசம் 6 லட்சம் by 30 × 100. இது கரெக்டா வருது பாருங்க, 20 விழுக்காடு உயர்வுப்பா. ரைட், அப்ப 2020 வருஷத்துல ரைட்டாப்பா பி நகரம் ஏ நகரத்தை விட 20 விழுக்காடானது அதிகமாக உள்ளது. அப்ப 2020 இயர்ல தான் இந்த டிஃபரன்ஸ் நமக்கு கரெக்டா மேட்ச் ஆகுது. 20% டிஃபரன்ஸ் ஆகுது. அப்ப நான் நகரம் எதுவா சொல்லணும்? நகரம் இல்லை, இயர், ஆண்டு தான் கேட்கிறேன். 2020 ஆண்டில் பி நகரம் ஏ நகரத்தை விட 20 விழுக்காடு உயர்வு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ரைட்டுப்பா, அடுத்தது ஒரு பை சார்ட்டை வச்சு நமக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாம்ல முந்தைய ஆண்டுல கேட்கப்பட்ட ஒரு வினாவை பார்க்க போறோம். ரைட்டா, ஒரு குடும்பம் தங்களுடைய வீட்டை புதுப்பிக்கும் செலவு, இந்த ரெனோவேஷனுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்கன்னா 1,20,000 ரூபாய் மொத்தம் செலவாகுது. இது பேர் 100 விழுக்காடு. பெர்சன்டேஜ்ல தானே கொடுத்துருக்கான். இப்படி சொல்ல எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், ஃப்ளோரிங், ஆர்கிடெக்ட், ரைட்டா, இதர செலவுகள் இந்த மாதிரி கொடுத்துருக்கான். இதுக்கெல்லாம் செலவழித்த தொகைகளை பெர்சன்டேஜ்ல கொடுத்துட்டான்பா. இப்ப நமக்கு கேள்வி என்ன கேட்கிறா அப்படின்னா, பெயிண்டிங் மற்றும் தரை வேலை ஒன்றாக சேர்த்து குடும்பம் அந்த மதிப்பீடும் ஓகேங்களா, செலவு என்ன, மதிப்பீடும் செலவு என்ன அப்படி கேட்கறான். ரைட்டா, இதோட எஸ்டிமேஷன் காஸ்ட் என்ன அப்படின்னு கேட்கறான். மொத்தம் 1,20,000 ரூபாய் சொன்னோமா, அதுல பெயிண்டிங்கும் ஃப்ளோரிங்க்கும் எவ்வளவு செலவழிக்கிறாங்க பாருங்கப்பா. பெயிண்டிங் எவ்வளவுப்பா? 15 விழுக்காடு. ரைட்டாப்பா, தரை வேலைன்னா என்னப்பாங்க ஓகேங்களா, ஃப்ளோரிங் ஒரு 14 விழுக்காடு. ஆக மொத்தம் 29 விழுக்காடு தொகையை செலவழிக்கிறாங்கப்பா. எவ்வளவுப்பா? 29%. அப்போ இது செக் பண்ணுங்கப்பா. அப்போ 1,20,000ல 29 விழுக்காடு என்ன, இதை நம்ம பார்க்க போறோம். ரைட்டா, அப்போ இது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 34,800 ரூபாய் கிடைக்குதுப்பா. ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். இது ஐடியா கிளியரா பாருங்கப்பா. அப்போ பெயிண்டிங்கு செலவழிச்சது 15 விழுக்காடு. ரைட், அப்போ ஃப்ளோரிங் அந்த தரை வேலைக்கு 14 விழுக்காடு. ஆக மொத்தம் 29 விழுக்காடு. நம்ம கொஸ்டின்ல என்னவா சொல்றா? 1,20,000ல 29 விழுக்காடு எவ்வளவு? 34,800 ரூபாய் இந்த 2 வேலைகளுக்காக அவர் செலவழிக்கிறாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம்பா. சரி, அடுத்த கேள்வி என்ன கேட்கிறா? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் இன் த அமௌண்ட் ஆஃப் எஸ்டிமேட்டட் பை த ஃபேமிலி ஆன் இன்டீரியர் டெக்கரேஷன் அண்ட் ஆர்கிடெக்ட் ஃபீ அப்படின்னு கேட்கிறோம். ரைட், அலங்காரம் மற்றும் கட்டிட கலைஞர் கட்டணத்தில் மதிப்பிடப்பட்ட தொகையின் என்ன வித்தியாசம்? அவ பாருங்க, அதுல நம்ம என்ன செக் பண்ண போறோம்னா, இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு எவ்வளவு செலவழிக்கிறாரு, ஆர்கிடெக்டுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க பாருங்க. இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு ஒரு 19 விழுக்காடு. ரைட்டா, அப்படியே ஆர்கிடெக்ட் ஃபீக்கு 11 விழுக்காடு. ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் 8 விழுக்காடுப்பா. அப்ப நம்ம என்ன சொல்ல போறோம்? 1,20,000ல ரைட்டா 8 விழுக்காடு எவ்வளவு, இதை நம்ம பார்க்க போறோம். ரைட், அப்ப 12 8 96. அப்ப 9,600 ரூபாய இதாம வித்தியாசம். நீ ஒண்ணு செக் பண்ண வேணாம். ஆர்கிடெக்ட் ஃபீ எவ்வளவு, ரைட், அப்ப இன்டீரியர் டெக்கரேஷன் எவ்வளவு, அப்புறம் மைனஸ் பண்றதை விட இங்க அழகா விழுக்காட மைனஸ் பண்ணிக்கணும். 19ல 11 போச்சுன்னா 8 விழுக்காடு. அப்ப 1,20,000ல 8 விழுக்காடு தான் அந்த வித்தியாச தொகை. எவ்வளவுன்னா 9,600 அப்படி சொல்லுவேன். ரைட், நன்றி, வணக்கம்பா. அடுத்த செஷன்ல சந்திப்போம்.